சுபக்கத்திலே 11வது நூற்பா. அது 2 செய்திகளை கூறுகின்றது. கடவுள் உயிர்களுக்கு பந்த நிலை, முக்தி நிலை ஆகிய இரண்டிலும் காட்டும் உபகாரம் மற்றும் காணும் உபகாரம் ஆகியவற்றை செய்து வருகின்றான். பந்த நிலையிலே விடயங்கள் காட்டப்பெறுகின்றன, முக்தி நிலையிலே பெருமானுடைய திருவிடி இன்பமே காட்டப்பெறுகின்றது. ஆனால் பெருமான் கண்டு காட்டுகின்ற உதவி இல்லாமல் உயிர் செட்டிக்காது என்பது ஒரு செய்தி. இந்த உண்மையை அறிந்த உயிர் அந்த பெருமானிடத்திலே அயலா அன்பினை பெறும். அந்த அன்பே பெருமானுடைய திருவருளிலே அது ஐக்கியமாகி போவதற்கு அடிப்படையாக விளங்கும் என்பது 2வது செய்தி. இந்த 2 செய்திகளும் 2 அதிகரணங்களாக நமக்கு விளக்கப்படுகின்றன. அதுல முதல் அதிகரணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த முதல் அதிகரணத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே 10வது நூற்பாவிலே அகலும் குற்றம் என்று ஒரு 3வது அதிகரணம் ஆங்கு விளக்கப்படாமல் இருந்தது. அதனை இவ்விடத்தே ஆசிரியர் விளக்குவதை காண்கின்றோம். அதாவது குற்றம் என்பது ஆணவ மலம், அது ஜீவன் முக்தனிடத்திலிருந்து நீங்குகின்றது என்பதை இங்கு கூறுகின்றார். கூறிவிட்டு அந்த காணும் உபகாரத்தை பற்றி கூறப்போகின்றார். 10வது நூற்பாவிற்கு எஞ்சி இருக்கின்ற செய்தி, ஒழிவு என்று சொல்வார்கள், அங்கு விளக்க விடப்பட்ட செய்தி இங்கு 11வது நூற்பாவினுடைய முதல் அதிகரணத்தை எடுத்துக்கொள்கின்ற நிலையிலே விளக்கப்படுகின்றது. அவ்வாறு விளக்கும் பொழுது பரஞானத்தை பெற்றவர்கள் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற காலத்திலும் பரமனையே பார்த்திருப்பார்கள், விடயங்களை பாரார் என்பது 311வது பாடலினாலே சொல்லப்பட்டது. அதனை சென்ற வகுப்பிலே பார்த்து விட்டோம். தொடர்ந்து முக்தி நிலையிலே உயிருக்கு அவசியம் ஒரு தூய உடல் தேவைப்படுகின்றது என்று உருவ சிவ சமவாதிகள் கூறுவதை மறுக்கிறார். முக்தி நிலையிலே உயிரிடமிருந்து உடம்பு அறவே நீங்கும் என்று கூறுகின்றார். அது 312வது பாடல். அந்த செய்தியையும் சென்ற வகுப்பிலே பார்த்து விட்டோம். இப்பொழுது அந்த செய்தியை சொல்லும் பொழுது ஆணவ மலம் அனாதி, அதை போல உடம்பு என்பது பிரவாக அனாதி என்று கூறுகின்ற அந்த பிழைப்பட்ட கருத்தினை மறுப்பதற்கு ஆணவ மலம் மட்டும்தான் அனாதி. ஆனால் இந்த உடல் எடுத்தல் என்பது ஆதி அல்லது சாதி, அதாவது ஒரு நாள் தொடங்கியதுதான். தோற்றமில் காலம் தொடங்கி அது காணப்படுவதில்லை, அது என்றோ ஒரு நாள் தொடங்கியது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றார். ஒரு நோயினால் வாடுபவன் நோய் இருப்பதை அறிந்து ஒரு நல்ல நாளிலே மருந்து உண்ண ஆரம்பிப்பதை போல அவன் மருந்து உண்பதும் நோயும் பின்னர் ஒரு நல்ல நாளிலே இரண்டும் நீங்கி போகும் என்பதை போல என்று கூறுகின்றார். இப்பொழுது மருந்து உண்பது நீங்கும், அதோடு நோயும் முழுதும் நீங்கும். இது நம்முடைய அனுபவத்தில் இருக்கு. தொடர்ந்து மருந்து சாப்பிடணுமா வேண்டாமாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு சில காலம் கழித்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்றோம். அந்த பிளட் டெஸ்ட்ல பண்ணும்பொழுது ஏற்கனவே இருந்ததாக அறியப்பட்ட ஒரு வைரஸ் அது அறவே இல்லை என்று அறிந்த பிறகு இனிமே மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு கொண்டு வரும். அதே போல இந்த நோயை ஒத்தது அனாதியே இருக்கின்ற ஆணவ மலம், அது பற்றற கழிந்து விட்டது என்ற நிலையிலே மீண்டும் உடல் எடுத்தல் என்பது நீங்குகின்றது. இப்பொழுது உடல் எடுத்தல் என்பது அந்த ஆணவ மலமாகின்ற நோய்க்கு மருந்து உண்பதை போன்றது என்று இந்த 312வது பாடலிலே சொல்லியிருக்கிறார். அதனை இப்பொழுது அந்த கருத்தை தொடர்ந்து எதிர்க்கிறார்கள். எப்படி எதிர்க்கிறார்கள் கேட்டா, ஆணவ மலம் அனாதி என்று சொல்லப்பட்டு விட்டது, அது தொன்று தொட்டு உயிரினை பற்றி இருக்கின்றது என்பதையும் சொல்லிவிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அனாதியாக இருக்கின்ற ஆணவ மலத்திற்கு அழிவு இருக்க முடியாது, அதாவது இந்த நோய் நீங்கவே நீங்காது என்பது இப்ப அப்ஜெக்ஷன். இந்த அப்ஜெக்ஷனை யார் செய்யறாங்கன்னு கேட்டா, முக்தி நிலையிலும் உயிர் என்பது ஆணவ மலத்திலே கட்டுண்டு ஒரு கல்லை போலதான் கிடக்கும். அப்ப ஒரு கல்லை போல் கிடப்பதே முக்தி நிலை என்று பாடாணவாத சைவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆணவ மலத்திற்கு நீக்கம் இருக்காது என்று கூறப்போகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆணவ மலத்திற்கும் உயிருக்கும் இருக்கின்ற
அந்த சம்பந்தம், ரிலேஷன், தொடக்கு என்பது தொன்று தொட்டு விளங்குகின்றது. அது இன்று தொடங்கியது என்று அறியப்படாது, அனாதி என்று சொல்லிட்டீங்க. அப்ப அனாதியாகின்ற ஆணவ மனம் முற்றிலும் நீங்கிவிடும் என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த நோய் நீங்குவதனால உடம்பை எடுப்பது நீங்க போகின்றது, மருந்து உண்பது நிற்கப் போகின்றது என்று கூறுகின்றீர்கள். நோய் அனாதி என்று சொன்ன பிறகு அது நீங்கும் என்று சொல்லக்கூடாது. அது நீங்கினால் உயிரும் அனாதி என்பது இல்லாமல் போய்விடும். அப்பொழுது உயிருக்கும் அழிவு ஏற்படும். ஆணவ மலம் அனாதி என்று கூறிவிட்டு அது முழுவதும் நீங்கும், எதனால? மருந்து உண்பதனை போன்ற உடம்பு எடுத்தலினாலே. இப்ப உடம்பு எடுத்தலாகின்ற மருந்து உண்பது நீங்கும், நோயாகின்ற ஆணவமலம் நீங்கும் என்று நீங்கள் கூறியது பிழை. அனாதியே இருக்கின்ற ஆணவமலம் நீங்கும் என்றால் அந்த ஆணவமலம் அனாதியே எந்த உயிரை பற்றி கொண்டிருக்கின்றதோ அப்ப ஆணவமலத்தின் பற்றுக்கோடாகின்ற உயிரும் நீங்கும். அதாவது உயிர் இல்லாமல் போய்விடும். இப்ப உயிர் நித்தன், எப்பொழுதும் உள்ளவன் என்று கூறுவது பொருந்தாது. ஆணவமலம் அழிவதைப் போலவே உயிரும் அழிந்துவிடும் என்று அவர்கள் ஆட்சேபிக்கின்றார்கள். உயிருக்கு அழிவு இல்லை என்பதை இப்பொழுது கூறப்போகின்றார். அதாவது ஆணவமலம் அனாதியா இருந்தாலும் அது மட்டுமே அழியும் என்பதுதான் அகலும் குற்றம் என்று 10வது பாடலிலே சொல்லப்பட்ட அந்த தொடருக்கு பொருள். குற்றம் மற்றும் அகலமே அல்லாமல் உயிரானது அழியாது. இப்போது ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளுடைய குணம் என்பது குன்றலாம், ஆனால் நீங்காது. குணம் மீண்டும் ஒளிரும். அவ்வாறு ஒளிர்தலை செம்மைப்படுத்துதல் என்று கூறுவார்கள், திருந்துதல் என்று கூறுவார்கள். ஆனால் குற்றம் என்பது தொன்று தொட்டு அந்த பொருளிலே காணப்பட்டாலும் அது பொருளுடைய இயல்பு ஆகாது. குணம் என்பது குணியாகின்ற பொருளுக்கு இயல்பாகும். குற்றம் என்பது இயல்பு ஆகாது. அது குணக்கேட்டினை உண்டாக்குகின்ற ஒரு வெளிப்பொருள், எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட். ஒரு பொருளுடைய குணம் குன்றும் வண்ணம் செய்கின்ற இன்னொரு பொருள், திரவியம், அதுதான் குற்றம். ஆகவே குற்றம் என்பது நீங்குவதனால குற்றத்தோடு காணப்பட்ட பொருள் அழிந்து போகாது, அது குற்றம் நீங்கி பிரகாசிக்கும் என்பதுதான் உலகத்திலே காணப்படுகின்ற செய்தி. அந்த செய்தியினை ஓர் ஊமை வாயிலாக இப்பொழுது கூறப்போகின்றார். இதுல நம்ம அறிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, சித்தாந்த சாத்திரப்படி ஆணவமலம் அனாதியாக இருந்தாலும் ஆணவமலத்திற்கும் உயிருக்கும் இருக்கின்ற தொடர்பும் அனாதியாக இருந்தாலும் ஆணவமலம் நித்தியம் என்று சில இடங்களிலே கூறப்பட்டிருந்தாலும் அது முக்தி நிலையிலே இருக்கின்ற ஆன்மாவிடமிருந்து முழுவதும் நீங்கி முக்தியை பெறாத ஆன்மாக்கள் வாழ் தொடர்ந்து விளங்குவதனால் மட்டுமே நித்தம் என்று கூறப்படும். முக்தியை பெற்ற ஆன்மாவிடத்திலே ஆணவமலம் தொடர்ந்து அந்த ஆன்மாவினை இம்சித்துக் கொண்டிருக்கும் என்று கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை. முக்தி நிலை என்பது ஆணவமலத்தினுடைய ஆற்றல் பற்றற கழிந்த நிலைதான் என்பதை சிறப்பாக இப்பொழுது 313வது பாடலினாலே விளக்கப் போகின்றார். இவ்வாறு விளக்கும் பொழுதும் ஒரு ஐயம் ஏற்படும், அது ஒரு ஆட்சேபனையாக வரும். தொடர்ந்து வருகின்ற அந்த ஆட்சேபனையை அடுத்த பாடலிலே விளக்கி விளக்குவார் என்பதை பார்க்கின்றோம். இந்த பாடல்கள் அகலும் குற்றம் என்ற 10வது நூற்பாவிலே சொல்லப்பட்ட தொடருக்கு விளக்கமாக அமைகின்ற பாடல்கள். இப்பொழுது 313வது பாடலை எடுத்துக்கொள்கின்றோம். அதனுடைய கருத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, சிவானுபவம் உடையவருக்கு ஆணவமலம் பற்றற கழியும். பற்றற கழியும் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் பாதிக்காமல் கழியும். பற்றுதல் என்றால் என்ன? ஒன்றினை பிடித்துக் கொள்ளுதல். அப்பொழுது பற்று அறுதல் என்றால் என்ன? அது கண்டாமினேட் செய்யாது, அது எந்த விதத்திலும் உயிருக்கு தீங்கு விளைவிக்காது. அப்ப அது உயிரினை சிரமப்படுத்துதல் என்பது அளவிற்கு கூட இல்லை. அதுதான் பற்று அறுதல். பற்றற கழியும் என்றால் முற்றுமாக நீங்கும் என்பதை ஒரு ஊமை வாயிலாக இப்பொழுது சொல்ல போகிறோம். பாடலை படிக்கின்றேன். தெரிவறிய மெய்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும். அந்த இடத்துல ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. இங்கே ஜீவன் முக்தனாகும், அங்கு ஒரு செமிகோலன்.
உரிய மலம் ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும் அங்க ஒரு கமா. ஒள்ளெறியின் ஒளி முன்னர் இருளும் அங்க ஒரு கமா. தேற்றின் மறுபரல் சேர் நீர்மருவு கலங்கலும் போல் ஆகி அங்க ஒரு கமா. மாயாதே தன் சக்தி மாய்ந்து காய் அங்க ஒரு கமா. காயம் திரியும் அளவும் உளதாய் அங்க ஒரு கமா. பின்பு காயம் சேராத வகை தானும் தேயும் என்றே அங்கு முற்று பெறுகின்றது. இப்பொழுது இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். பெரியவரிய மெய்ஞானம் என்று சொன்னார். தெரிந்து கொள்வதற்கு அருமைப்பாடு கொண்ட உண்மை ஞானமாகின்ற பதஞானம், சிவஞானம், பதிஞானம், திருவடி ஞானம். தெரிவறிய என்பதற்கு என்ன பொருள் என்றால், தெரிந்து கொள்வதற்கு எளிய சில ஞானங்கள் இருக்கின்றன. அவைதான் பாச ஞானமும் பசுஞானமும். அந்த இரண்டு வகை ஞானங்களைப் போல் அல்லாமல் சரியை கிரிய யோகமாகின்ற தவ முயற்சியினால் மட்டுமே ஞானத்திலே சரியை கிரியை யோகம் ஆகியவை கைகூடி பின்னால் நிட்டை கைகூடும் பொழுது அருளினுடைய உண்மை அறிந்து அதிலே அடங்குவதனால் பிரகாசிப்பது மெய்ஞானம். அப்ப மெய்ப்பொருளாவன ஈசர் கடல் என்ற ஒரு தெளிவு, அருளே உண்மையானது என்ற ஒரு தெளிவு, அந்த தெளிவு ஏற்பட்ட பிறகு அந்த அருளிலே தோய்வு ஏற்படுகின்றது. அந்த தோய்வு ஏற்படுத்தினால் மட்டும்தான் ஆன்மாவிடத்திலே சிவஞானம் பிரகாசிக்கும். அது பாச பசு ஞானங்களை போல எளிதிலே பிரகாசிக்கின்ற ஒன்று அன்று என்பதனால தெரிவறிய மெய்ஞானம் என்று சொல்றார். அது சேர்ந்தவாறே என்று சொன்னால், அது சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, இந்த பரஞானம் உதித்து கொண்டிருக்கும் பொழுது அதன் பயனாக சிவம் பிரகாசிக்கும், சிவமானது தெற்றென விளங்கும். அப்ப சிரமப்பட்டு ஈட்டக்கூடிய அந்த பதிஞானம் என்பது அது தோன்ற தோன்ற சிவம் தோன்றும், சிவமானது பிரகாசிக்கும். அப்பொழுது அந்த சிவஞானத்திற்கும் சிவத்திற்கும் இருக்கின்ற சம்பந்தம் எப்படிப்பட்டதுன்னா, ஒளிப்பொருளாகின்ற சூரியனுடைய கிரணங்களுக்கும் அந்த சூரியனுக்கும் இருக்கின்ற தொடர்பு போல, அந்த கிரணங்கள் தீண்ட தீண்ட சூரியன் பிரகாசிக்கின்றான். அந்த கிரணங்கள் இந்த உயிரினை தீண்ட தீண்ட இந்த உயிரானது சூரியனுடைய ஒளியையும் வெப்பத்தையும் உணரும். அதே போல சிவஞானம் உதிப்பிக்க சிவஞானம் உதிக்க சிவம் என்பது நன்றாக அனுபவத்திற்கு வரும். சிவஞானம் சேர்ந்தவாறே அது எந்த அளவிற்கு சேர்கின்றதோ அந்த அளவிற்கு சிவம் பிரகாசிக்கும், சிவமானது புலனாகும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே என்றால் இந்த பிறவியிலேயே, இப்பொழுது உடம்போடு வாழ்கின்ற நிலையிலேயே ஜீவன் முக்தனாகும். அவன் பரமுக்தனுடைய இன்பத்தை போன்ற இன்பத்தையே அனுபவிக்கின்றான். ஒரே ஒரு வேறுபாடுதான், அது அவத்தை வேறுபாடு. என்னன்னா, உடம்பை விட்டு திருவடியிலே கலந்த ஒருவன் அவனுக்கு உடம்பு என்ற உடம்பிலே வாழ்வது என்ற அவத்தை இல்லை. இப்பொழுது அதே ஞானத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றிருக்கின்ற ஒருவன் உடம்பிலே வாழ்கின்றான். அந்த அவத்தா பேதம், அந்த நிலை வேறுபாடு இருக்கின்றது. அந்த நிலை வேறுபாடு இருந்தாலும் நுகரப்படுகின்ற இன்ப நிலையிலே வேறுபாடோ, அந்த இன்ப நிலைக்கு காரணமாகின்ற ஞான நிலையிலே வேறுபாடோ இல்லை என்பதை இங்கே இவ்விடத்திலேயே உடம்பிலே உயிர் வாழும் பொழுது ஜீவன் முக்தனாகும். உயிர் வாழ்கின்ற முக்தனாகின்றான். ஜீவன் முக்தன் என்பதற்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இவனை ஜீவன் முக்தன் என்று சொன்னால் உடம்பை விட்டு பெருமாள் திருவடியிலே கலந்து போகின்றவன் அவன் செத்த முக்தனா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஜீவித்தல் என்பது உடம்பிலே உயிர் வாழ்தல் என்ற ஒரு லிமிட்டட் சென்ஸ் அந்த பொருளிலே வருவது. ஒரு மனிதன் உயிர் வாழ்கின்றான் என்று சொன்னால் அவன் நாம் அன்றாடம் காண்கின்ற உடம்பிலே உயிர் வாழ்கின்றான் என்ற பொருளைத்தான் அது தருகின்றது. உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்றால் உயிர் செத்து விடவில்லை, உயிர் எப்பொழுதும் வாழும் என்பதனால ஜீவன் என்ற அந்த சொல்லுக்கு, உயிர் வாழ்தல் லிவிங் என்ற சொல்லுக்கு, நேற்று எந்த உடம்பிலே பார்த்தோமோ அதே உடம்பிலே இன்றும் தொடர்ந்து பார்க்கின்றோம் என்ற ஒரு குறுகிய பொருள் தான் அங்கு இருக்கின்றது. ஜீவன் முக்தன் ஆகும் என்றால் இங்கேயே நம் கண்ணெதிரிலேயே அவன் உடம்பிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே முக்தி நிலையிலே இருக்கின்ற
நம்மை போல் அல்லாத இறைவனை அறிந்த ஓர் உயிர் ஆவான் என்பது பொருள். சரி, இந்த நிலையை விளக்குவதற்கு அவன் அப்படி ஆவான் என்று சொன்னால், நாம் எல்லாம் ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 பலங்களினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம் கண் முன்னாலே ஒருவன் முக்தி நிலையில் இருக்கின்றான், அவன் உடம்பிலே உயிர் வாழ்கின்றான். உடம்பிலே உயிர் வாழ்கின்றான் என்று சொன்னால், உடம்பு ஒரு மாயா காரியம் என்பதனால மாயா மலம் அங்கு இருக்கின்றது என்று நமக்கு எண்ண தோன்றும். உடம்பு நீங்கவில்லை என்பதனால அங்கு உடம்பினை தக்க வைக்கின்ற கண்ம மலமும் இருக்கின்றது என்பது தெளிவாகும். மாயை கண்மமாகின்ற 2 மலங்களும் அங்கு இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது, இந்த 2 மலங்களுமே எந்த ஒரு ஆணவ மலத்தை நீக்குவதற்காக வந்தனவோ, அந்த ஆணவ மலம் நீங்கிவிட்டால் இந்த 2ம் தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி நோய் நீங்கிவிட்டால் மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னா, தொடர்ந்து மருந்து சாப்பிடுறது தெரியுது. அதாவது உடம்பிலே உயிர் வாழ்கின்றான் என்பதனால மாயாமலம் இருக்கின்றது. உடம்பிலே உயிர் வாழ்வதனாலேயே அவ்வாறு உயிர் வாழ வைக்கின்ற கண்மமலம் இருக்கின்றது. அப்ப கண்மமலம் மாயாமலம் ஆகின்ற 2 மருந்து டோஸ் அது இருக்கும் பொழுது ஆணவமலம் என்ற நோய் நீங்கவில்லை என்று கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா கொள்ளக்கூடாது. அதற்கு அதனை விளக்குவதற்கு 3 எடுத்துக்காட்டுகள் கூறுகின்றார். என்னன்னு கேட்டா, அந்த 3 எடுத்துக்காட்டுகளும் படிப்படியாக அங்கு ஆணவ மலம் வாதனா நிலையில் இருக்கின்றதே அல்லாமல் சப்ஸ்டான்டிவாக இல்லை. அதாவது அது ஒரு வாசனையாக இருக்கின்றதே அல்லாமல் அது பொருளாக இல்லை. எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, பெருங்காயம் வைக்கப்பட்ட குப்பி, அந்த குப்பியில் இருந்த பெருங்காயத்தை எல்லாம் நம்முடைய தாயார் பயன்படுத்தி விட்டார்கள். இப்ப அந்த குப்பியை திறந்தால் அங்கு தாளிப்பதற்கு பெருங்காயம் இல்லை. இருந்தாலும் அது பெருங்காயம் வைக்கப்பட்ட குப்பி என்பதை காட்டும் வண்ணம் குப்பியை திறந்தால் பெருங்காயத்தினுடைய நாற்றம் நிகழ்கின்றது, மனம் நிகழ்கின்றது. பெருங்காயம் இல்லை என்றாலும் மனம் நிகழ்கின்றது. அதை போல ஆணவ மலம் அங்கு பொருள் தன்மையோடு இல்லை, சப்ஸ்டான்டிவா இல்லை, அது பயன்படாது, அது பாதிக்கவும் செய்யாது. ஆனால் அங்கு ஒரு வாசனை இருக்கின்றது. அது இருப்பதை போன்ற தோற்றம் தான் வாசனை இருக்கின்றது. அப்பொழுது அந்த வாசனை இருப்பதனாலேயே இன்னொரு பிறவி உண்டாகி விடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜீவன் முக்தனுக்கு உண்டாகாது. இப்ப வாதனாமலம் தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நம்ம 9வது 10வது நூற்பாவில பார்த்துக்கிட்டே வந்தோம். அதையெல்லாம் செய்தவனைத்தான் ஜீவன் முக்தன் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது இந்த ஜீவன் முக்தன் உடம்பிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சில நாள்களிலே உடம்பை விட்டு உயிர் பிரியும். அந்த நிலையிலே அவன் இப்பொழுது வாதனாமலம் இருக்கின்றது என்று கூறுகின்ற நீங்கள் அந்த வாதனாமலத்தினாலே ஒரு பிறவியை பெறுவானா என்ற ஒரு கேள்விக்கு இந்த பாடலிலே 3வது சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டை கொண்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். 3 எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்னன்னு கேட்ட 3 ஊமைகள். உரியமலம் ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும் என்றால், ஒரு விடம் என்பது மருந்தினாலே தடுக்கப்பட்டு உடம்பிலே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லா நோயுமே இன்ஃபெக்ஷன் தான், ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாய்சன். ஒருவர் தெரிந்து ஒரு விடத்தை உண்டு விட்டார்கள், அதற்கு ஆன்டிடோட் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடத்தை முறிக்கின்ற ஒரு மருந்தினை உண்ண செய்வார்கள். அப்பொழுது அந்த விடத்தினை இந்த மருந்து போய் முறிக்கும். மருந்து போதுமான அளவில் இருந்தால் விடம் முழுவதும் முறியும். மருந்து போதுமானதாக இல்லை என்றால் விடம் ஓரளவு முறிந்து மீதி எஞ்சி இருக்கும். அது ஒரு நிலை, அதை வச்சுக்குங்க. அப்ப அந்த விடமானது முழுவதும் முறியும் வண்ணம் போதுமான அளவு மருந்து என்பது உண்ணப்பட வேண்டும். மருந்து குறைவாக உண்டோம் என்று சொன்னால் விடமானது முழுவதும் முறியாது, அது தொடர்ந்து தீங்கு செய்வதற்கான நிலை காணப்படும். சில நேரங்களிலே ஒருவன் பருகிய நச்சு ஒரு சில நாட்கள் வரையிலும் வீரியத்தோடு இருக்கும். அந்த நாட்களிலும் அது செய்கின்ற தீங்கிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு அதுவரையிலும் ஒருவன் தொடர்ந்து மருந்தினை உண்ண வேண்டும் என்று கூறுவார்கள். இப்ப இந்த ஊமத்தங்காய் அதனை ஓரளவு அரைத்து உண்டு விட்டோம் என்று சொன்னால் ஒரு சில மாதங்களுக்கு தலை சுத்தலும் பித்து பிடித்தலும் போன்ற தீங்குகள் இருக்கும். அப்பொழுது அதை அறிந்த ஒருவர் அதற்கு மாற்று ஆகிய மருந்தினை உண்டால்
அது அந்த நச்சு எத்துணை நாள் நீடிக்குமோ அத்துணை நாள் மருந்தினை உண்ண வேண்டும். அப்ப அத்துணை நாள் மருந்தினை உண்ணாது பாதியிலே கைவிட்டு விட்டால் மீதி நாட்களிலே அந்த நச்சு தண்டு தீங்கினை செய்யும். இது ஒரு நிலை. இது ஔடதத்தால் தடுப்புண்ட விடம் என்ற நிலை. இந்த நிலை உண்டான்னு கேட்டா உண்டு. எப்படின்னு கேட்டா, சிவசிந்தனையை கைவிட்டால் அந்த வாதனை அளவிலே இருக்கின்ற ஆணவமலத்திற்கு உயிர் கொடுத்ததை போல ஆகும். ஆணவமலம் பற்றற கழிந்திருந்தாலும் கூட அந்த சிவசிந்தனை என்பது அதான் மருந்து. அதனை ஒருவன் கைவிட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த வாதனைக்கு உயிர் கொடுத்ததை போல ஆகும். அப்பொழுது அந்த ஆணவமலம் தலை தூக்கும் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இப்படி சொல்வதனால அஞ்ச வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் நிகழும் என்பதற்கு உறுதி கிடையாது. இப்படித்தான் நிகழும் என்று ஒரு பேச்சுக்கு, அதாவது இப்படி ஏன் நிகழக்கூடாது என்று கேட்டால், நிகழும் என்று கொண்டாலும் மருந்தினை உண்பதினாலே தொடர்ந்து அந்த விடமானது அடக்கி வைக்கப்படுவதை போல, நீங்கள் கூறுவதை போல சிவசிந்தனையை நிகழவிட்டால் தானே உடம்பிலே உயிர் வாழ்கின்ற ஜீவன் முக்தன் அவன் அயரா அன்பினை கடைபிடிக்கின்ற காரணத்தினாலே இது ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின் தான். அவன் சிவசிந்தனையை கைவிட்டால் இந்த ஆணவ மனம் தலை தூக்குமே என்று கேட்டால் ஒரு கால் தலை தூக்கட்டும். ஆனால் அவன் சிவசிந்தனையை ஏன் கைவிட போகின்றான்? கைவிட போவதே இல்லை. அவன்தான் பரஞானத்தினாலே பரமனையே பார்த்திருப்பவன் பதார்த்தங்களை பார்க்க மாட்டான் என்று குறியாகிவிட்டது. அவன் ஏன் பதார்த்தங்களை பார்க்க போகின்றான்? அவன் சிவசிந்தனையை கைவிடுவானா? அவன்தான் அயரா என்பனை கடைபிடிக்கின்றானே என்பதனால இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல். அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா ஆய்விடுவாங்களேன்னு கேட்கிற மாதிரி, அத்தைக்கு மீச முளைக்கிறதுக்கு விட போறது இல்லை என்பது பொருள். அது ஒரு நிலை. அடுத்தது ஒள்ளெரியின் ஒளி முன்னர் இருளும் என்று சொன்னார். இப்பொழுது இருட்டிருக்க, அந்த இருட்டினை ஒளியை விளக்கும். ஆனால் எந்த ஒளி விளக்கும் அப்படின்னு கேட்டா, சும்மா ஒரு மேட்ச் பாக்ஸ நம்ம ஸ்கிராச் பண்ணி ஒரு சின்ன ஒளியை உண்டாக்குறோம்னா அதனால நம்மை சுற்றி இருக்கின்ற இருள் நீங்கி விடுமா? நீங்கி விடாது. அதற்கு மாறாக ஒரு காடே பத்தி கொள்ளுது, ஒள் எரி, ஃபாரஸ்ட் ஃபயர்னு பாக்குறோம். ஒரு காடு பத்தி எரியும் பொழுது ராத்திரி 10 மணி 12 மணினாலும் அங்க இருட்டா இருக்க போகுது. காடே பத்தி எரியும் பொழுது எவ்வளவு பெரிய ஒளியை உண்டாக்க போகுது. அப்பொழுது அங்கு பகல் 10 மணி மாதிரிதான் அங்கு வெளிச்சம் இருக்கும். என்ன காரணம்? திகு திகு என்று ஃபாரஸ்ட் ஃபயர் அதை அணைப்பதற்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து விண்ணிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அந்த நெருப்பை அணைப்பதற்கு கஷ்டப்படுறாங்க வெளிநாடுகளில் எல்லாம். நம்ம நாட்டுல அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம அனுபவிப்பதில்லை. ஆனா அப்படி உண்டாயிற்று என்று சொன்னால் அது பெரிய சிரமம். அப்ப ராத்திரி 12 மணிங்கிற இருட்டு அங்க இருக்க போகுதா? அது பல நாட்களாக அந்த வனமானது எரிந்து கொண்டே இருக்கும். அதான் ஒளி எரி. அப்பொழுது பிரகாசமான நெருப்பு. அதை இங்க எடுத்துக்காட்டா சொல்றாரு. என்ன காரணம்னா, இந்த இலக்கியத்துல எல்லா விதமான எடுத்துக்காட்டுகளும் வரும். எளிமையாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பகலிலே சூரியன் உதித்து விட்டான், அது இரவிலே ஒரு விளக்கினை ஏற்றி வைப்பதை போன்ற நிலை அன்று. இரவிலே ஒரு விளக்கினை ஏற்றி வைப்பதனால முழு இருளும் நீங்குவதில்லை. ஆனால் பகலிலே சூரியன் உதித்த பிறகு இருள் என்பது அறவே நீங்குகின்றது. அதை போல வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பரஞானம் என்பது சிவானுபவம். அது சிவானுபவம் வேறு இல்லை, அது வேறு இல்லை. சிவானுபவத்திற்கு அது காரணம் என்றும் சிவானுபவம் அதன் பயன் என்றும் சொன்னாலும் அவை இரண்டும் உடனுக்குடன் நிகழ்வன என்பதனால இந்த பரஞானம் என்பது ஒரு பேரொளி. அது பாசஞானமாகின்ற சிற்றொளி போன்ற ஒளி அன்று. பாசஞானம் என்பது ஒரு சிற்றொளி. அந்த சிற்றொளியினால ஆணவ மலம் நீங்கியது என்று சொன்னாலும் அது வலி குறைவது என்பது ஒரு சிறிய அளவில் தான். அது இரவு நேரத்திலே ஒரு சிறிய விளக்கினை ஏற்றுவதனால சிறிய ஒளி உண்டாவதனால பெரிய இருள் என்பது நீங்கவில்லை என்பதை போன்ற நிலை. அது பாசஞானத்தினாலே ஆணவ மலம் வலி தேய ஆரம்பித்தாலும் முழுவதும் நீங்காது. ஆனால் சூரியன் உதிப்பதனால இரவிலே இருந்த இருள் அறவே நீங்குவதை போல, அல்லது ஒரு காடு பற்றி கொண்டால் அந்த காட்டிற்குள் இரவு தோன்றாமல் எப்பொழுதும் அந்த காட்டு தீ இருக்கின்ற பொழுதெல்லாம் ஒளிமயமாகவே இருப்பதை போல அது ஒள்ளெரி. அதே போல
இப்பொழுது இந்த உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலும் காட்டு தீயை போல சிவச்சிந்தனை என்பது இருக்கும், அந்த சிவஞானம் என்பது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லும் பொழுது அதன் அருகிலே ஆணவ மலம் என்ற இருள் சிறிதும் வராது. அந்த இருளானது அறவே அழிந்து போகின்றது அப்படின்னு பாக்குறோம். இந்த ஒள்ளெறியை ஏன் உமையா கொடுத்தாருன்னு சொன்னா, இப்பொழுது ஆணவ மலம் என்ற ஒரு பதார்த்தம் உண்டு, அது அனாதியே இருப்பது, அது ஜடம், அது நித்தம், அது அழியாதது என்று இலக்கணம் கூறிவிட்டு ஒள்ளெறிவும் இருள் நீங்குவதைப் போல ஆணவ மலம் அழிந்து போகும் என்று சொன்னால் ஏற்கனவே சொன்ன இலக்கணத்திற்கு மாறாக இருக்கின்றது என்று ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி எடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டு. எப்படின்னா, ஒள்ளெறி அது இருக்கின்ற இடத்திலே இருளை அறவே நீக்கிவிடும் என்பது உண்மை. ஆனால் அந்த ஒள்ளெறி நிகழாத இடத்திலே இருள் இருப்பதை போல, இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல சூரியன் உதிக்குது அப்படி அந்த நேரத்திலேயே இந்த உலகமாகின்ற குளோப் அந்த பந்தில, உலக பந்தில வேறொரு இடத்திலே இரவு இருக்கின்றது, அங்கு சூரியன் உதிக்காத காரணத்தினால. அதை போல இப்பொழுது எந்த ஜீவன் முக்தனிடத்திலே பரஞானம் உதித்திருக்கின்றதோ அவனிடத்திலேதான் ஆணவ மூலம் பற்றற கழியும். ஆனால் இந்த ஜீவன் முக்தி நிலையை அடையாத ஏனைய பத்த ஆன்மாக்கள் அவர்கள் மாட்டு ஆணவ மலம் தொடர்ந்து அவர்களை பற்றி கொண்டுதான் இருக்கும் என்பதனால ஆணவ மலம் நித்தம் என்று சொல்வதற்கு எந்த விதமான கேடும் விளையப் போவதில்லை, அது நித்தமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஜீவன் முக்தி நிலத்திலே அது பற்றற கழியும் என்றால் முற்றும் நீங்கும். எதை போலன்னா, எந்த காட்டிலே தீ பிடித்துக் கொண்டதோ அந்த காட்டிலே இருள் இராது என்பதை போல, எந்த ஊரிலே சூரியன் உதித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த ஊரிலே பகலிலே இரவு இல்லை என்பதை போல என்று கொள்ள வேண்டும். சரி, இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னார். அது என்னன்னா, தேற்றின் வருபரல் சேர் நீர்மருவு கலங்களும் போல் ஆகி என்று சொன்னார். தேற்றின் என்றால் தேற்றா மரத்தின் விதையை போல என்பது பொருள். தேற்றா என்று ஒரு மரம், அந்த மரத்திற்கு ஒரு வித்து உண்டு, அதனுடைய கனியில் இருந்து எடுக்கப்படுகின்ற வித்து. அந்த வித்திற்கு கலங்கிய நீரினை தெளிவிக்கின்ற ஆற்றல் இருக்கின்றது. இதை பழங்காலத்தில பயன்படுத்தி வந்தார்கள். ஒரு 100 வருடம் முன்பாக கூட அதனை பயன்படுத்தி வந்தார்கள். வாட்டரை டீகான்ட் செய்வதற்காக, டிஸ்டில் செய்வதற்காக, தெளிவிப்பதற்காக. இப்ப நம்ம அக்வா கார்ட்லாம் பயன்படுத்துறோம். ஆனால் இன்றைக்கும் அந்த தேற்றாமரத்தினுடைய வித்து கிடைக்கின்றது. நம்ம வீட்டுல இருக்கிற கலங்கிய நீர், அந்த நீரிலே அந்த வித்தினை பொடி செய்து போட்டு விட்டால் சிறிது நேரத்திலே அந்த நீரிலே கலந்திருக்கின்ற அழுக்கு, அந்த அழுக்கினால தானே நீர் கலங்க நுரிகின்றது. அப்பொழுது அந்த அழுக்கு என்ன பண்ணுது, இந்த தேற்றா மரத்தினுடைய வித்திற்கு ஒரு பவர், ஆற்றல் இருக்கின்றது. அது என்ன பண்ணும், நீரிலே படிந்திருக்கின்ற அழுக்கு, அந்த அழுக்கினை தன்பால் ஈர்த்து இந்த வித்து என்ன பண்ணும், எந்த ஒரு பாத்திரத்திலே கலங்கிய நீர் நிரப்பி அதுல இந்த வித்தினை போட்டிருக்கின்றோமோ, வித்து என்ன பண்ணும், அந்த பாத்திரத்தின் அடியிலே போய் உட்கார்ந்து கொள்ளும். உட்கார்ந்து கொண்டு இந்த நீரிலே இருக்கின்ற அழுக்கினை தன்பால் ஈர்த்து அது என்ன செடிமெண்ட் ஆகிவிடும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போல இருக்கும். அப்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னால ஒரு பதார்த்தம் எவ்வாறு பிரிந்து அதுல ஒரு சால்ட் ஆனது கீழே போய் தங்குகின்றதோ, செடிமெண்ட் ஆகுதோ, செடிமெண்ட்னா படிமானம், படிமான பொருளாக கீழே போய் தங்குகின்றதோ, மேலே இன்னொரு பொருள் இருக்கின்றதோ, அதை போல நீரிலே இருக்கின்ற அழுக்கு இந்த தேற்றா மரத்தின் வித்தினுடைய ஈர்க்கின்ற ஆற்றல், அதற்கு ஒரு விதமான காந்த சக்தி இருக்கு. அதனால இந்த நீரிலே இருக்கின்ற கலங்கள், அதற்கு காரணமாகின்ற அழுக்கு பிரிந்து அது பாத்திரத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே போய் இந்த வித்தோடு சேர்ந்து படிந்து விடும். இப்பொழுது மேலே தெளிந்த நீர் இருக்கும். தெளிந்த நீரை விரும்புவர்கள் தொடர்ந்து அந்த நீரினை கலக்காமல் இன்னும் ஒரு சின்ன குடுவையை கொண்டு அந்த நீரினை மொண்டு எடுத்து பருகலாம். அல்லது அந்த கீழே படிந்திருக்கின்ற அழுக்கினை மேலே கிளப்பாமல் அதை என்ன பண்றது, சரித்து கொண்டு, டீகான்டேஷன், சரித்து கொண்டு அந்த தூய நீரினை பெறலாம். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சர்னிங், ஒரு காற்று வீசுது அல்லது ஒரு பொருளை போட்டுட்டோம், கொஞ்சம் கையால கலக்கிட்டோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற அழுக்கு என்ன பண்ணும், அது இதனுடைய காந்த சக்தியினால தானே இழுக்கப்பட்டிருக்கு, அது மேலே வரும். இப்ப மேலே வருவதனால
நீர் மீண்டும் கலங்கி விட்டதா அப்படின்னா அப்படி கிடையாது. அது மேலே வந்தோடனே இது தேற்றா மரத்தின் வித்து என்ன பண்ணும்? மீண்டும் அதனை கீழே இழுக்கும். அவ்வாறு அது தான் மீண்டும் தன்னுடைய செயலை செய்யும். அப்படி இந்த தெளிந்த நீர் மீண்டும் கலங்கினாலும் கலங்கிய நீர் மீண்டும் தெளியும். என்ன காரணம்? அந்த தேற்றா மரத்தின் வித்து அங்கு இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த எடுத்துக்காட்டை சொல்றார். இது எதுக்குன்னா, சிவஞானத்தை பெற்றிருக்கின்ற ஜீவன் முக்தன் பதார்த்தங்களை பாராமல் பரமனையே பார்த்திருப்பான். ஒரு கால் அவன் பதார்த்தங்களை பார்ப்பான் என்று சொன்னால், பதார்த்தங்களை பார்ப்பதற்கு பரமனிடத்திலே தன்னை இழந்த அவனுக்கு முதலிலே தான் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். நல்லா கவனிங்க. கடவுளையே பார்த்து கொண்டிருக்கின்ற உயிர் அது கடவுள் காட்சியை நிகழவிட்டு உலகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பதிஞானத்திலிருந்து பாசஞானத்திற்கு வர வேண்டும் என்றால் இடையிலே இருக்கின்ற பசுஞானம் தலை தூக்காமல் அது நிகழாது. வரிசையா பார்க்கிறோம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். அப்படிதான் பதிஞானத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது மீண்டும் பாசஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இடையிலே பசுஞானம் நிகழ வேண்டும். பசுஞானம் நிகழாமல் இந்த பசுவினுடைய தன்முனைப்பு பரமனுடைய காட்சியிலே அடங்கி போயிருக்கின்றது. திருவருளிலே இவன் அடங்கி இருக்கின்றான். அப்பொழுது அந்த திருவருள் காட்சியை இவன் நிகழவிட்டாலுடைய இவனுக்கு தன்முனைப்பு தோன்ற போவதில்லை. அந்த தன்முனைப்பு தோன்றும் பொழுது அந்த பதிஞானம் இருக்கின்றதே, அது வெறும் ஞானம் மட்டும் இல்லை, அது கருணையே வடிவானது. கடவுளுடைய கருணைக்குத்தான் அருள் என்று பெயர். அந்த அருளுக்குத்தான் ஒளி என்றும் பெயர், ஞானம் என்றும் பெயர் என்பதனால அது இவ்வளவு தூரம் இந்த உலக வாழ்க்கையிலே தன்னை நோக்கி வந்து தன்னிடத்திலே கலந்திருக்கின்ற உயிர் அது மீண்டும் பாச பிரபஞ்சத்திலே ஈடுபட்டு மயங்கக்கூடாது என்ற ஒரு கருணை அந்த சிவஞானத்திற்கு உண்டு என்பதால் அது என்ன பண்ணும்? இந்த பசுஞானம் தலை தூக்கும் பொழுது அதனை அந்த தலையில தட்டி மீண்டும் தன்னிடத்திலே ஈர்த்து கொள்ளும். இதனை அப்பர் பெருமான் மிகச் சிறப்பாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அதை யாருமே மறக்கக்கூடாது. ஞானம் என்றால் என்ன என்பதை அப்பர் பெருமான் விளக்குகின்றார். இப்ப ஞானம் என்று நாம் அறிந்திருப்பதெல்லாம் பாசஞானம் மட்டும்தான். பசுஞானத்தை கூட நம்மில் பலர் அறிய மாட்டார்கள். பசுஞானத்தை அறிபவர்கள் யாருன்னு கேட்டா, இந்த சமய கொள்கைகளை எல்லாம் நூல்கள் மூலம் அறிந்தவர்கள், சாங்கியம் வேதாந்தம் போன்ற நூல்களை அதை கற்று ஓதி அறிவதனால பசுஞானம் என்பதை பற்றி சிறிது அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் பதிஞானம் என்பதனை அறிவதற்கு எப்பொழுது வாய்ப்பு கிட்டும்னா, பெருமானே அருள் செய்தால்தான் கிட்டும் என்பதனால இப்பொழுது உண்மை ஞானம் என்பது இஸ் ஈக்வல் டு அருள். உண்மை ஞானம் என்பதனை அருள் என்று கூறலாம். அருளுக்கு என்றாவது இரக்கம் இல்லாமல் இருக்குமா? அது இறக்கப்படுவதனால்தான் அதற்கு அருள் என்று பெயர். அப்ப அது என்ன பண்ணும் கேட்டா, ஒரு தாய் என்பவள் ஒரு குழந்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை தாயினுடைய கவனத்தை மீறி வெளியிலே செல்லும் என்றால் அதற்கு ஆபத்து ஏற்படும் என்பதனால தாய் என்ன பண்ணுவா? ஓடி போற குழந்தைய மீண்டும் இழுத்து வைத்துக் கொள்வாள். அதுதானே தாய்மை. அதுதான் நம்ம விட்டு ஓடுத, அது ரோட்ல அடிபட்டு சாவட்டும் அப்படின்னு ஒரு தாய் நினைப்பாளா? நினைக்க மாட்டா. அப்பொழுது அருளுக்கு அருள் உண்டு என்பதனால தன்னிடத்திலே வந்துவிட்ட உயிர் மீண்டும் உலகத்திலே சிக்காமல் அது காக்கும். அது எப்படி காக்கும் என்றால், அப்படி காப்பதற்குத்தான் ஞானம் என்று பெயர். அதை அப்பர் பெருமான் சொல்லும் பொழுது, தான் எனில் நான் எனில் தான் எனும் ஞானத்தார். பெருமான் ஞானமே வடிவானவன். அப்பொழுது அவனுடைய வடிவத்திற்கு தான் சிவஞானம் என்று பெயர். அந்த சிவஞானம் என்பது என்னன்னு கேட்டா, நான் என்று ஒரு பக்தன் கூறும் பொழுது நீ இல்லை நானே என்று சிவம் கூறுமான். தான் என்ற சொல் வேதங்களில் இருந்து சிவனுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு சொல். அதாவது தான் என்பது ஒரு படற்கை சொல். அந்த படற்கை சொல்லினால்தான் பரம்பொருளை வேதங்கள் கூறுகின்றன. தத்து என்று கூறுகின்றன. தத்து என்றால் அது. இப்பொழுது நான் என்பது உயிரினை குறிக்கின்ற ஒரு சொல். எப்ப பார்த்தாலும் உயிர் என்ன சொல்லுது? நான் என்று கூறுகின்றது. இந்த நான் என்று கூறுவதற்குத்தான் ஆணவ மலம் அடிப்படை. இப்ப ஆணவ மலத்தின் வாதனை ஒன்றே போதும் இந்த நான் என்ற எண்ணம் உண்டாவதற்கு. அந்த நான் என்ற எண்ணம் ஆணவ மலத்தின் வாதனையினால் உண்டாகும் என்று சொன்னால்
அது உண்டாகிவிட்டு போகட்டும் என்று அருள் விட்டுவிட்டது என்று சொன்னால் அருளுக்கு இரக்கமில்லை என்று ஆகிவிடும். அப்ப அருள் என்ன பண்ணும், நான் என்று அந்த ஜீவன் முக்தன் கூறும் பொழுது நீ இல்லப்பா நான் தான் என்று சிவம் கூறுமா. அதைத்தான் கூறுகின்றார் அப்பர் பெருமான், நான் எனில் தான் எனும் என்று கூறுகின்றார். அவ்வாறு நான் எனில் தான் என்று கூறுவது எதுவோ அதுதான் ஞானம். அந்த ஞானத்தின் வடிவாக இருப்பவன் சிவம் என்று விளக்குகின்றார். நானெனில் தானெனும் ஞானத்தார் என்பதனால இந்த எந்த ஒரு தேற்றா மரத்தின் வித்தினாலே கலக்கம் கொண்ட ஒரு நீரானது தெளிந்ததோ அந்த நீர் ஏதோ ஒரு காரணத்தினாலே மீண்டும் அந்த அழுக்கு மேலெழும்பி கலங்கியது என்று சொன்னால் அந்த கலங்குதல் மீண்டும் நீங்கும் வண்ணம் இந்த தேற்றா மரத்தின் வித்து உடனுக்குடன் செயல்படும். இது எதை போலன்னு கேட்டா, நம்ம வீட்டுல எல்லாம் இப்ப போர்வெல்லுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்கோம். நம்ம மாடியில இருக்கிற டேங்க், அந்த டேங்க்ல வாட்டர் லெவல் கொஞ்சம் குறைஞ்சுட்டா, அது குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், தேவைக்கு கீழே வந்துடுச்சுன்னா இந்த சுவிட்ச் யாரும் போடாம, வாட்ச்மேன் போடாம ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா ஏன் ஆன் ஆகுதுன்னு கேட்டா, மீண்டும் அந்த பம்ப் ஒர்க் பண்ணி பூமியில இருக்கிற நீரானது டேங்க்ல நிரம்பிடும். அது நிரம்பி விட்டது என்று சொன்னால் இந்த சுவிட்ச் ஆட்டோ ஆஃப் ஆகிடும். இப்ப ஆட்டோ ஆஃப் ஆகின்ற ஒரு சாதாரண சுவிட்ச் இருக்குது. அதே போல இந்த தேற்றாமரத்தின் வித்து என்ன பண்ணுது, கலங்கிய நீரை தொடர்ந்து தெளிவித்துக் கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு ஜடப்பொருள்களுக்கே ஆற்றல் இருக்கும் பொழுது பெருமானுடைய அருளுக்கு அந்த ஆற்றல் இருக்காதா என்பதனால முக்தி நிலையினை எய்திய ஒரு உயிர் அது மீண்டும் பத்த நிலைக்கு போகாமல் அதை தொடர்ந்து காக்கின்ற பேரருள் என்பது அந்த அருளுக்கு இருக்கும் என்பதை இங்கு சொல்றார். அதை சொல்வதற்காக இந்த தேற்றாமரத்தின் வித்து என்ற எடுத்துக்காட்டு சொல்லப்படுது. இப்பொழுது இந்த 3 ஊமைகளை அவர் சொன்ன வரிசைக்கு எதிர் வரிசையிலே நம்ம பொருள் செய்வோம். எப்படி செய்வோம்னு கேட்டா, முதலிலே தெரிவறிய மெஞ்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும் என்றால், எளிதிலே கிட்டுகின்ற பாசஞானம் பசுஞானம் போல் அல்லாமல் சரியை கிரியை யோகம் ஞானமாகின்ற தவ முயற்சிகளினாலே குருநாதனுடைய கருணையினாலே சிரமப்பட்டு அடைகின்ற சிவஞானம். அந்த சிவஞானத்தினாலே இந்த ஆன்மாவானது சிவனை பிரகாசிக்க பெற்று நிற்கும். அப்ப அரிதில் கைகூடிய அந்த சிவஞானத்தினாலே சிவம் வெளிப்படும். அது பேரொளி வீசி நிற்கும். அவ்வாறு பேரொளி வீசி நிற்பதனால உடம்பிலே உயிர் வாழும் பொழுதே இவன் முக்தனாகிவிட்டான் என்று அறிவீராக. இங்கே ஜீவன் முக்தனாகும். சரி, அடுத்தது தேற்றின் வருபரல் சேர் நீர்மருவு கலங்கலும் என்றால், தேற்றாமரத்தின் விதை சேர்க்கப்பட்டுள்ள நீரில் அடங்கி இருக்கும் கலங்களாகிய அழுக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே மேலே எழுந்து வந்தாலும் அந்த தேற்றான் விதை கலங்களாகிய அழுக்கினை மீட்டும் அடக்கி வைக்கும். அதுபோல சிவஞானத்தால் அடங்கி இருக்கும் ஆணவ மலம் அது வாசனை அளவில் இருந்து செயல்பட்டு அதனால் ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் சிவஞானம் என்ன பண்ணும், அதனை மீட்டும் அடக்கிவிடும். அந்த ஆணவமலத்தின் வாதனை என்ன பண்ணும், ஓவர் பவர் பண்ணிடும். எது, இந்த சிவஞானம். அது அதனை அடக்கி நிற்கும். இதெல்லாம் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலே விளைகின்ற விளைவுகள் என்று பார்க்கின்றோம். இந்த உயிரானது எந்த பிராரப்த கர்மத்தினாலே உடம்பிலே வாழ்கின்றதோ அந்த பிராரப்த கர்மம் முற்றிலும் நீங்கி உடம்பிலிருந்து புறப்பட்டு விட்டது என்று சொன்னால் பெருமான் திருவடிக்குத்தான் சேரும். அதிலே ஐயம் இல்லை. அதிலே ஐயம் வந்தால் அதற்கு விடையாக வருகின்ற பாடல்கள் இருக்கின்றன. இப்பொழுது உடம்பிலே உயிர் வாழும் பொழுது ஏற்படுகின்ற ஆபத்தினை உடனுக்குடன் பெற்றிருக்கின்ற சிவஞானம் கேன்சல் செய்துவிடும், நீக்கிவிடும் என்பதற்கு இந்த தேற்றாமரத்தின் வித்தினை சொன்னார். சரி, அடுத்தது ஒள்ளெரியின் ஒளி முன்னர் இருளும் என்று சொன்னார். இப்பொழுது அடங்கி இருக்கின்ற மலம் இருக்கின்றது. அந்த அடங்கி இருக்கின்ற மலம் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த நிலையிலே அந்த மலம் அழியாது இந்த உடம்பிலே இருக்கின்றவரையே அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தேற்றாமரத்தின் வித்து அழுக்கினை அடக்கி வைப்பதை போல சிவஞானம் அந்த ஆணவமல வாதனையை அடக்கி வைக்குங்கிறீங்க. உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து இறைவனடியிலே சேரும் பொழுது இந்த அடங்கி வைக்கப்பட்டிருக்கிற ஆணவமலம் அதை அழியாது உயிரோடையே டிராவல் பண்ணி அந்த பெருமான் திருவடியிலே சேரும் பொழுதும்
சேர ஒட்டாது அங்கு இருந்து இன்னொரு உடம்பை கொடுத்து விடும் என்று நாங்கள் கூறுகின்றோம்னு கற்பனை செய்வார்கள். அந்த கற்பனைக்கு இடமே இல்லை என்பதற்காக அடுத்த ஊமை சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, ஒள்ளெரியின் ஒளி முன்னர் இருளும் போல என்றால், அடங்கி இருக்கின்ற மலம், அதாவது வாதனை அளவில் மட்டும் இருக்கின்ற மலம் மற்றொரு பிறவியை அந்த ஆன்மாவுக்கு தருவதற்கு வாய்ப்பு உண்டா என்று கேட்டால் சிறிதும் இல்லை. அந்த வாய்ப்பு இல்லாமல் அது நீங்கும். அது எவ்வாறு நீங்கும் என்று சொன்னால், பெரிதாக ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற ஒள் எரி, ஒளி மிகுந்த எரி, அதாவது பெரிய நெருப்பு. அந்த நெருப்பிற்கு முன்னால் இருள் என்பது சிறிதும் இல்லாமல் முழுவதும் நீங்குவதைப் போல இந்த உடம்பு என்ற ஒரு துரும்பு, அந்த தடைதான் இங்க இருக்கு. அதனால்தான் உடல் இது களைந்திட்டுள்ளை உம்பதன் தருளு போற்றி, நரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி என்றெல்லாம் திருவாசகம் ஏன் கூறுது? பெருமானுடைய திருவடி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவன் முக்தர் நம்முடைய திருவாதூர் அடிகள். அந்த நிலையில இந்த வாதனாமலம் தான் உடம்பளவிலே இருக்கின்றது என்பதனால அதனை பொறுக்க முடியாமல் நரிக்கிலேன் காய வாழ்க்கை என்றும், உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர்தன் தருளு என்றும் அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலே இருக்கின்றன. இப்பொழுது ஆணவமல வாதனையை அடக்குகின்ற நிலையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற சிவஞானம் உடம்பு நீங்கும் பொழுது அது ஒள்ளெரியாக ஆகிவிடுகின்றது. காட்டுல இருட்டுல போகும்போது ஒரு ஒரு தான் தங்கியிருக்கிற மரத்தினுடைய ஒரு கிளையில பெட்ரோல் ஊத்தி அதை வெளிச்சம் வேணுமேங்கிறதுக்காக நெருப்பு பத்தி வச்சான். அது என்ன பண்ணுது? காட்டையே எரிக்குது. அதே போல ஒரு உடம்பிலே ஒரு பிறவி எடுத்து ஒருவன் செய்கின்ற தவம், சரியக்கிரிய யோகம் ஞானமாகின்ற தவம், அது ஒரு கிளையிலே பற்ற வைக்கப்பட்ட நெருப்பை போன்றது. அது என்ன பண்ணுது? அந்த மரம் இருக்கின்ற காட்டிலேயே எரிக்கின்ற ஒள்ளெரியாவதை போல இனி எடுக்க போகின்ற எல்லா உடம்புகளையும் எரிக்கின்ற ஒளியாகின்றது, நெருப்பாகின்றது. அதுதான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று சிவபுராணத்துல சொல்லப்பட்டது. பிறந்த பிறப்பின்கண் மறு பிறப்புகளை அறிக்கின்ற பெருமான் குருநாதன் என்று பார்க்கின்றோம். அதை போல இப்பொழுது ஒரு பெற்ற சிவஞானம் என்பது இந்த உடம்பை மட்டும் நீக்காமல் இனி எடுக்க போகின்ற உடம்புகளை எல்லாம் நீக்கும்படி அது என்ன பண்ணும்? உடம்பிலிருந்து உயிர் பிரியும் பொழுது அது ஒள்ளரியாக பிரகாசிக்கும் என்பதனால இன்னொரு பிறவியை தருவதற்கு வாய்ப்பில்லாமல் ஆணவ மலம் முற்றும் நீங்கும். இப்படி சொல்லுவதனால ஆணவ மலம் நித்தம் என்பதற்கு பாதிப்பு வரும்னு கேட்டா, ஆணவ மலம் இந்த ஒரு உயிருக்குத்தான் நீங்கும், ஏனைய உயிரிடத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனால அது நித்தம் என்று சொல்வதற்கு எந்த விதமான கேடும் இல்லை என்று கூறுகின்றார். அப்பொழுது பேரொழியோடு திகழும் தீயின் முன்னர் இருள் நில்லாததை போல இந்த உடம்பிலிருந்து ஒரு ஜீவன் முக்தன் நீங்கும் பொழுது உடம்பிலே உயிர் வாழும் பொழுதே சிவம் பிரகாசித்துக் கொண்டிருப்பதனால் உடம்பு நீங்கும் பொழுது அது பேரொழியாக பிரகாசித்து பெருமான் திருவடியிலே கழிவதற்கு சேர்வதற்கு எந்த தடையும் இல்லாமல், அதாவது தடையாக ஆணவ மலம் இல்லாமல் அந்த ஆணவ மலம் இந்த உயிரை பொறுத்தவரையிலும் பற்றற கழியும். அவ்வாறு இந்த உயிரிடத்திலிருந்து கழிந்தாலும் தீயின் ஒளி பரவாத ஏனைய இடங்களிலே இருள் உயிர் வாழ்வதைப் போல பசுத்துவமாகின்ற தன்முனைப்பு நீங்காத ஏனைய பந்தப்பட்டிருக்கின்ற உயிர்கள் மாட்டு அந்த ஆணவனம் அவர்களை பந்தப்படுத்திக் கொண்டு உயிர் வாழும். ஆகவே அந்த ஆணவம் நித்தம் என்பதற்கு ஐயமில்லை என்று சொல்லப்பட்டது. சரி, அடுத்த ஒரு ஊமை எதற்காக தேவைப்படுகின்றது அப்படின்னு கேட்கிறார். ஔடதத்தால் தடுப்புண்ட விடம்போல் ஆகி என்ற ஒரு ஊமை எதற்காக வேண்டும் அப்படின்னு கேட்டா, இப்பொழுது மருந்தின் சக்தியினாலே தடைப்பட்டு இருக்கும் நஞ்சு மருந்தின் ஆற்றல் எப்பொழுது குறையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதே போல இந்த ஜீவன் முக்தன் சிவச்சிந்தனையை கைவிடுவான் என்று சொன்னால் வாதனை அளவிலே இருக்கின்ற ஆணவ மனத்திற்கு உயிர் கொடுத்தது போல் ஆகும். இது ஆணவ மனத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது, ஒரு இச்சை இருக்கின்றது என்பதை போல பொயட்டிக்கா சொன்னது. இதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் தான் அடுத்து வருகின்ற 12வது நூற்பாவிலே பெருமானை உறுதியாக பெற்றிருக்கின்ற அந்த உயிர்களும் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலே அந்த வாதனாமலம் தாக்காமல்
மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண தொழுமே என்று பெருமானுடைய வழிபாடு அங்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது குரு லிங்க ஜங்கம வழிபாடு என்பது ஞானியர் பெருமக்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களும் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் வழிபாட்டினை குறைக்க மாட்டார்கள், நிறுத்த மாட்டார்கள். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வாயிலார் நாயனார் நெடுநாள் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் இடைவிடாது அந்த ஞான வழிபாட்டினை செய்தார். அகமலர்ந்த அர்ச்சனையில் அன்னலார் தமிழ்நாடும் நிகழ்வரும் அங்கினார் நிறை வழிபாடு ஒழியாமே திகழ் நெடுநாள் செய்து சிவபெருமான் அடிநிழற்கு புகழமைத்து தொழுதிருந்தார் புண்ணியமை தொண்டனார் என்று பார்க்கின்றோம். என்பதனால ஒருவன் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் அந்த நச்சினுடைய வாதனை இருக்கின்றது என்ற காரணத்தினாலே, இப்பொழுது ஒரு சாதாரண நச்சு என்றால் அது உடம்பிலே உயிர் வாழ்கின்றவன், அது ஒரு சில மாதங்களுக்கு இருக்கும் என்பதனால ஒரு சில மாதங்களுக்கு அந்த மருந்தை உண்டால் போதும். இதெல்லாம் ஒன்றும் கற்பனை கிடையாது. பல நோய்கள் பலவிதமா இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான நோய்கள். அதுல இன்றைக்கும் டிபி என்பது அறவே நீங்கி விட்டாலும் ஆங்காங்கு சிறிது இருக்கின்றது, டியூபர்குலோசிஸ். அது ஸ்பைனல் கார்டுல ஒரு இன்ஃபெக்ஷன், டியூபர்குலோசிஸ் ஒரு சிலருக்கு உண்டாகின்றது இன்றைக்கும். அதற்கு கடுமையான ஆன்டிபயோட்டிக்ஸ் அதை 6 மாதம் விடாது உண்டு வர வேண்டும். 6 மாதம் உண்ட பிறகு அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல அந்த டிபியினுடைய அடையாளம் சிறிதும் இல்லாமல் இருக்கின்றது. ஒரு 1000த்துல ஒரு கேஸுக்கு அதுல கொஞ்சம் பாக்கி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதத்திற்கு மருந்து கொடுக்கின்றார்கள். இப்பொழுது இதெல்லாம் சாதாரண அந்த இன்ஃபெக்ஷன்ஸுக்கு. ஆனால் ஆணவ மலம் என்ற இன்ஃபெக்ஷன் இருக்க அது அனாதியா இருப்பதனால அந்த இன்ஃபெக்ஷன் என்பது எந்த ஒரு பிராரப்த மலத்தினாலே பிராரப்த கர்மத்தினாலே உடம்பிலே உயிர் வாழ்கின்றோமோ அந்த உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் மருந்து உண்ணப்பட வேண்டும். அந்த நோய் இருக்கின்றது என்பது நாம குறிப்பால் உணர வேண்டும் என்பதனால சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்களாக வாழ வேண்டும். மலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண தொழ வேண்டும் என்பதனால ஒரு ஞானியா இருந்தாலும் அவன் உடம்பிலே உயிர் வாழ்கின்றான் என்று சொன்னால் அவன் இந்த மனத்திற்கு மருந்தாகின்ற சிவ சிந்தனையை இடைவிடாது கடைபிடித்தாக வேண்டும் என்பதை காட்டுவதற்காக இப்பொழுது ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும் போல் ஆகி இவனுடைய வாழ்விலே இவன் சிவ பூஜை செய்து கொண்டிருப்பான் என்ற உண்மையானது இங்கு சொல்லப்படுகின்றது. மருந்தின் சக்தியினால் தடைப்பட்டு இருக்கும் நஞ்சு மருந்தின் ஆற்றல் எப்பொழுது குறையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதை போல ஜீவன் முக்தர் விஷயத்திலும் சிவபாவனை பண்டை பழக்க வாதனையினால் நழுவி நின்றால் அந்த ஆனமல வாதனை என்பது என்ன பண்ணும்? அது தலை தூக்கம். அது இவன் எப்பொழுது சிவனை மறப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அதனால்தான் ஞானியர் பெருமக்கள் சிவபெருமானை மறப்பதே இல்லை. அவர்கள் அயரா அன்பினை கடைபிடிக்கின்றார்கள். அயறுதல் என்றால் மறத்தல். மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உறுத்தி இறைவனை வழிபட்டார் வாயிலார் நாயினார். அப்பொழுது பெருமானை வழிபடுவதற்கு அவர் கடைபிடிக்கின்ற அந்த தத்துவம் என்பதே மறவாமைதான். அப்பொழுது இவன் எப்பொழுது கடவுளை மறப்பான், எந்த ஒரு வேளை மருந்து சாப்பிடாம இருப்பான் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதே போல இந்த கடமையும் இங்கு உணர்த்தப்படுகின்றது இந்த ஊமையினால. என்பதனால இப்படி ஒருவன் எச்சரிக்கையோடு அந்த ஞானத்தை கடைபிடித்து ஒழுகிவிட்டான் என்று சொன்னால் அந்த ஆணவமலம் எந்த விதத்திலும் இவனை பாதிக்க முடியாமல் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தால் அவன் இறைவன் திருவடியை சேர்வானே அல்லாமல் மீண்டும் ஒரு உடம்பிலே புகமாட்டான் என்பதற்காகத்தான் இந்த 3 ஊமைகளும் வெவ்வேறு நிலைகளிலே போதிக்கப்படுகின்றன. ஆகவே உரியமலம் மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயம் திரியும் அளவும் உளதாய் பின்பு காயம் சேராத வகை தானும் தேயும் அன்றே என்று கூறினார். உரிய மலம் என்று சொன்னால் சகஜமலம் என்ற பொருளிலே கூறுகின்றார். அதாவது உயிருக்கு கண்மமலமோ மாயாமலமோ சகஜமலங்கள் இல்லை. உயிருக்கு சகஜம் என்றால் தொன்று தொற்று உடன் காணப்படுவது என்பதனால உரிய என்ற சொல்லினாலே அதனை குறிக்கின்றார். அப்பொழுது உயிருக்கு உரிய மலம் என்பது ஆணவ மலம் தான். சகஜமலம் என்ற பொருளிலே உரிய என்ற சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப சகஜமலமாகின்ற ஆணவ மலம் மாயாதே என்று சொன்னால் தான் கெடாமல், தன் சக்தி வாய்ந்து என்று சொன்னால்
தன்னுடைய ஆற்றலை இழந்து காயம் திரியும் அளவு உள்ளதா என்றால், இந்த முகந்து கொண்ட கொள்வினை என்று சொல்லப்படுகின்ற பிராரப்த வினையின் பயனாக உடம்பு காணப்படுகின்ற வரையிலும் அது சக்தி தேய்ந்து காணப்படும். ஆனால் பின்பு என்று சொன்னால் உடம்பு நீங்கிய நிலையிலே, உயிர் பிரிந்த நிலையிலே, காயம் சேராத வகை மீண்டும் ஒரு உடம்பு எடுக்காதபடி தானும் தேயும் என்றே என்றால், மீண்டும் ஒரு உடம்பு எடுப்பதற்கு வாய்ப்பு தராமல் முற்றிலும் தேய்ந்து போகும். அது சிறிது தேயாமல் இருந்தாலும் உடம்பு எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது அவ்வாறு உயிர் வாழுமான்னு கேட்டா உயிர் வாழாது. அது ஜீவன் முக்தன் விஷயத்திலே அவன் உடம்பினை விட்டான் என்று சொன்னால் அந்த நிலையிலே முழுவதும் பாகமாகி அது என்ன பண்ணும், இன்னொரு உடம்பு எடுக்காத வகையிலே அது முற்றிலும் அழிந்து போகும் என்பதுதான் இவன் விடயத்திலே உண்மையானது என்று சொல்றார். இதற்கு ஏனைய சைவ சமயத்தை, சைவத்தின் வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள், அதாவது பாடாணவாதிகள் போன்றவர்கள் அவர்கள் ஆட்சேபனை செய்வார்கள். என்னன்னா, ஆணவம் அனாதி என்பதனால அது முற்றிலும் அழிவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள். முற்றிலும் அழிவது என்பது உண்மைதான் என்று அவருக்கு விடையளிக்கப் போகின்றார் அடுத்த பாடலிலே என்று பார்க்கின்றோம். எது அனாதியோ அது அழியாது. ஆணவ மலம் அனாதி என கூறப்படுவதனால் அது முழுவதுமாக கழியும் என எவ்வாறு கூற முடியும் என்று ஒரு தடையானது எழுப்பப்படுகின்றது. அதற்கு விடையானது அடுத்த பாடலிலே சொல்லப்படும். ஆணவம்தான் அனாதி, அந்தம் அடையாதாகும். அடையின் அந்த ஆன்மாவும் அழியும். எனில் இந்த இடத்துல ஒரு எனில் என்ற இடத்துல ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க அல்லது கமா போட்டுக்குங்க. செம்பில் காணலுறும் களிம்பு இரத குளிகை பரிசிக்க கழியும். செம்பு உருக செம்புரு நிற்க கண்டோம் அன்றே என்ற இடத்துல ஒரு செமிகோல். தானுவின் தன் கடலணைய தவிரும் மலம், அங்க ஒரு செமிகோலன். தவிர்ந்தால் தான் சுத்தனா இருக்கை முக்தி, அங்க ஒரு செமிகோலன். அறந்தாளை பூண வேண்டுவது ஒன்றும் இல்லை எனில் அங்க ஒரு கமா. அருக்கன் புகுத இருள் போம், அடியில் பொருந்த மலம் போமே. அருக்கன் புகுத இருள் போம் அப்படிங்கிறது ஒரு ஐஃபன், ஒரு சின்ன கோடு போட்டுக்குங்க. அடியில் பொருந்த மலம் போமே என்ற இடத்துல புள்ளி. இப்பொழுது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இப்ப ஆணவ மலம் ஜீவன் முக்தன் பரமுக்தி எய்தும் பொழுது அது வாதனை என்ற அளவில் கூட தாக்காமல் கம்ப்ளீட் ஆப்சன்ஸ், அது முற்றிலும் இல்லாமல் போகும். அப்பொழுது வாதனை வடிவத்தில் கூட அது இருக்காது. அது எதை போலன்னா, இந்த பெருங்காய டப்பாவை நெருப்பிலே ஒருவன் எரித்து ஒரு புதிய டப்பாவாக உண்டாக்கினான் என்று சொன்னால் அந்த இடத்துல முன்னர் இருந்த அந்த பெருங்காய வாசனை இருக்குமா? இருக்காது. அதை போல அது ஒள்ளரி போன்ற நிலை என்பதனால இப்பொழுது இந்த ஜீவன் முக்தன் பரமுக்தனாகும் பொழுது அது வாதனையாக இருந்த அந்த மலம் கூட வாதனையாகவே தொடர்ந்து அவனுக்கு பிறவியை தருவதற்கு வாய்ப்பில்லாமல் இந்த பிறவி நீங்கும் பொழுது அது முற்றிலும் நீங்கும். அந்த வாதனையும் நீங்கும் அளவிற்கு அது பொசுங்கி போகும் என்று சொல்லப்பட்டது. அவ்வாறு ஆகாது என்று கூறுகிறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆணவம் தான் அனாதி. அனாதி என்றால் தோற்றம் இல்லாதது. ஆதி என்றால் தோற்றம், அனாதி என்றால் தோற்றம் இல்லாதது. எது தோற்றம் இல்லாததோ அதற்கு முடிவும் இல்லை என்று அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அந்தம் அடையாதாகும். அது அனாதி என்ற காரணத்தினாலே அந்தம் என்றால் முடிவு, அதற்கு முடிவு உண்டாகாது. அந்தம் அடையாதாகும். அடையின் அவ்வாறு அது முடிவுறும் என்று சொன்னால் அது தொன்று தொட்டு எந்த உயிரோடு காணப்படுகின்றதோ அது அழியும் பொழுது அந்த உயிரையும் சேர்த்து கொண்டுதான் அழியும் என்பதனால உயிரும் இல்லாமல் போய்விடும். ஆணவமலம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால் ஆணவமலத்திலேயே இதுவரையும் காணப்பட்ட வந்த உயிர் அதுவும் சேர்ந்து அழியும், அந்த ஆன்மாவும் அழியும் என்று கூறுகின்றார்கள். எனில் என்று சொன்னால் அது அப்படி இல்லப்பா, இப்படி கற்பனை பண்ணாத. உலகத்திலேயே பாரு, செம்பு, அந்த அந்த செம்பினை ஒரு தாதுவாக பூமியிலிருந்து வெட்டி எடுக்கும் பொழுது அது பச்சை கலர்ல தான் இருக்கு. அதுல ஒரு களிம்பு இருக்கு. ஆனால் அந்த களிம்பினை நம்ம என்ன பண்றோம், சாதாரண முறைகளிலே அந்த களிம்பினை ஒருவன் தூய்மைப்படுத்தினால் அந்த செம்பு உரு வந்தாலும் அது மீண்டும் வந்து என்ன பண்ணும், when it is exposed to air and water, புறத்தே இருக்கின்ற காற்றிற்கும் நீருக்கும் அது உட்படும் பொழுது
மீண்டும் சிறிதாக பச்சை நிறம் பெறும். ஆனால் அந்த பச்சை நிறத்தை முழுவதும் நீக்குவதற்காக, அந்த களிம்பினை முழுவதும் நீக்குவதற்காக ரசகுளிகை என்று ஒரு ரசாயனம் இருக்கின்றது. அதை நம்முடைய பண்டைய இந்திய அல்கெமிஸ்ட் என்று கூறப்படுகின்ற அந்த ரசாயனவாதிகள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த ரசகுளிகையினால செம்பினை தீண்டினால் செம்பு களிம்பினை கைவிடுவது மட்டுமில்ல, அது பொன்னுருவமாகவே ஆகும், செம்பு பொன்னாகும் என்று திருமந்திரத்தில் வருகின்றது. செம்பு பொன்னாவதை போல்தான் ஜீவன் சிவனாவான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஜீவன் சிவனாகி விட்ட பிறகு மீண்டும் அவனிடத்திலே பசுத்தன்மை ஏறாது. அதுபோல எந்த ஒரு ரசகுளிகையை தீண்டி இந்த செம்பானது களிம்பு முழுவதும் நீங்கி பொன்னாகி விட்டதோ அதற்கு பிறகு அது மீண்டும் களிம்பு ஏறக்கூடிய செம்பாக ஆகாது. அதை போன்று இருப்பதனால ஆணவ மலம் பற்றற கழியும் என்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று இங்கு கூறுகின்றார். செம்பில் காணலுறும் களிம்பு, செம்பிலே தொன்று தொட்டு காணப்படுகின்ற அந்த பச்சையாகின்ற அழுக்கு, அது இரத குளிகை பரிசிக்க, இரத குளிகை என்ற ஒரு ரசாயனம், அதோடு பரிசிக்க என்றால் அதோடு தீண்ட, கழியும் என்றால் அந்த களிம்பு கழியும். செம்பு உரு நிற்க கண்டோம் என்றே, செம்பு என்ன பண்ணும், உரு என்றால் பிரகாசம். அந்த செம்பு செம்பினுடைய பிரகாசத்தோடு மட்டும் இல்லாமல் அது அதனினும் உயர்ந்த பொன்னை போல பிரகாசிப்பதை பார்க்கின்றோம். அது பொன் என்ற உலோகமாக ஆகிவிட்டது என்பது பொருள் அல்ல. பொன்னை போன்ற பேரொளியை பெற்று மீண்டும் களிம்பு ஏறாத தன்மை பெற்றுவிட்டது என்பதுதான் செம்பு பொன்னாகும் என்பதற்கு பொருள். ஆகவே செம்பு உரு நிற்க கண்டோம் அன்றே என்று சொன்னால் செம்பு பொன்னை போல் பிரகாசிப்பதை பார்க்கின்றோம். இதெல்லாம் பழங்காலத்துல பார்த்து வந்தார்கள், இப்போது பார்க்கலனாலும் அது அவர்களுக்கு அனுபவமா இருக்கின்றது என்பதனால அப்ப ஒருவருடைய அனுபவத்தை தான் இங்கு எடுத்துக்காட்டாக கூறுகின்றார்கள் என்பதனால ஆணவமலம் பற்றற கழியும் என்பதற்கு ஐயம் தேவையில்லை என்று கூறிவிட்டார். இப்பொழுது இந்த ஆணவமலம் எவ்வாறு கழியும் என்று கேட்டால், செம்பிலே இயல்பாக இருக்கின்ற களிம்பு ரசவேதியை தீண்டினால்தான் அந்த களிம்பு நீங்குகின்றது. அதே போல இந்த உயிர் என்பது கடவுளை தீண்டினால்தான் அந்த மலமானது நீங்கும் என்பதனால உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம் இருக்கும். அந்த மலத்தை சார்ந்து கட்டுண்டு கிடைக்கின்றது. அது சிவனை சார்ந்து அந்த மலச்சார்பிலிருந்து நீங்கும். சிவனை சார்ந்தால் மலம் நீங்கும். இந்த செம்பு ரசகுளிகை தீண்டினால் களிம்பு நீங்கும். அதே போல தானுவின் தன் கடலணைய, தானு என்றால் நிலைத்த பொருள், மெய்ப்பொருள், செம்பொருள், சிவம். தானு என்றால் ஒரு தூண் என்பதுதான் பொருள். ஆனால் தூண் என்பது எப்படி அசையாத அச்சலமாக இருக்கின்றதோ அதுபோல அச்சலம் என்றால் தன்னுடைய தன்மை குன்றாத நிர்விகாரியான அகண்ட ஏகரச பொருளாகின்ற செம்பொருளாகின்ற சிவம். அந்த சிவத்தின் கடல் அணைய, கடல் என்பது அருள். சிவனை நேரடியாக அணைய முடியாது, அவனுடைய திருவுருளைத்தான் தலைப்படலாம் என்பதனால அவனுடைய திருவுருளை அணைய தவிரும் மலம், மலமானது தவிர்ந்து போகும். இது எதை போன்றது என்று கேட்டால் செம்பினை ரசவேதியை கொண்டு தீண்டுவதை ஒத்தது. ஆகவே சிவச்சார்பு ஏற்படுவதனால மலச்சார்பு நீங்கும் என்று சொன்னார். இப்பொழுது அவர் என்ன பண்றார், சிவ என்பதை அப்ஜெக்ட் பண்றான். எப்படி அப்ஜெக்ட் பண்றான்னு கேட்டா, தவிர்ந்தால் தான் சுத்தனா இருக்கை முக்தி. இப்பொழுது மலம் நீங்கி விட்டால் இந்த உயிர் சுத்தமாக இருக்கும். அப்படி உயிர் களிம்பு ஏறாமல் சுத்தமாக இருப்பதே முக்திதான். ஆகவே அது சிவபெருமானுடைய திருவுருளிலே தோய வேண்டும் என்பது தேவையில்லை என்று கூறுகின்றான். அது ஒரு பிள்ளைத்தனமாக கூறுவது, அவ்வாறு கூறுவது பொருந்தாது. முக்தி நிலை என்பது சிவபெருமானுடைய திருவுருளிலே தோய்ந்து இருப்பதுதான் என்பதை விளக்க வேண்டும். அதற்கு சொல்றார், அறந்தாளை பூண வேண்டுவது ஒன்றும் இல்லை என்று சொன்னால் பெருமானுடைய திருவடியாகின்ற திருவுருளிலே சேர வேண்டுவது என்பது இல்லை. இந்த மலம் நீங்கிய நிலையிலே உயிர் தான் சுத்தமாக இருப்பதே முக்தி என்று சொன்னால் அது பிழை. இதே போல ஒரு இருட்டு என்பது சூரியன் உதிப்பதனால நீங்குகின்றது. சூரியன் உதிப்பதனால இருட்டு நீங்கினாலும் கூட இந்த காண்கின்ற ஆற்றல் கொண்ட ஒரு கண் என்பது அது மூடி இருக்கும் என்று சொன்னால், கண் இமையினால் மூடி இருக்கும் என்று சொன்னால், அப்படி மூடி இருக்கின்ற அந்த கண்ணுக்கு சூரியனாலே புறத்தே இருக்கின்ற இருள் நீங்கி இருந்தாலும் இந்த மூடி இருக்கின்ற கண்ணுக்கு அது காண்கின்ற இருள் நீங்காது.
அது இந்த கண் இமை திறந்து இந்த கண்ணொளியோடு உதித்திருக்கின்ற சூரியனுடைய ஒளி கலக்க வேண்டும். அவ்வாறு கலப்பதனால்தான் இருள் நீங்குகின்றது என்பதனால உயிர் அருளிலே கலப்பதினால்தான் இந்த பாச இருள் நீங்கும் என்று அவனுக்கு கூறுகின்றார். அது மட்டும் இல்ல, இப்பொழுது புறத்தே இருக்கின்ற இருளை நீக்குவதே பகலுடைய ஒளிதான். அதே போல இந்த ஆணவ மலத்தினை நீக்குவதே அருள்தான். அப்பொழுது அருளிலே சேராமல் ஆணவ மலமே நீங்காது என்று சொல்லும் பொழுது ஆணவம் நீங்கி சுத்தனாக இருப்பதே முக்தி, அருளிலே சேர வேண்டாம் என்று கூறுவது பிள்ளைத்தனமானது என்பதும் அங்கு உள்ளே இருக்கின்றது. இதை தொடர்ந்து விளக்க வேண்டும். அந்த விளக்கத்தை வருகின்ற வகுப்பிலே செய்வோம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. சித் சபேஷா சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம்.